2026ல் கம்பேக் கொடுத்தே ஆகிறோன்னு நிறைய ஹோப்ஸ் அண்ட் ரெசல்யூஷனோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கன்சிஸ்டன்சி இல்லாதனால நியர்லி 5 months நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் அவங்க செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஆல்ரெடி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்த், என்னோடய கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னி எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 months முடிஞ்சிடுச்சு 2026ல். ஆனால் நான் ப்ரொடக்டிவாக எதையுமே பண்ணலை. என் விஷன் போர்டில் இருக்க ஒரு விஷயத்தை கூட நான் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஐ டோன்ட் ஈவன் புட் எஃபர்ட்ஸ் ஆன் இட். அதுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், கன்சிஸ்டன்சி இல்லாதனால நிறைய விஷயங்களை லூஸ் பண்ணேன்னு அதெல்லாம் ரீகைன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது ரிலேட்டபிளாக ஃபீல் ஆனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் ஸ்டார்ட் த சேலஞ்ச் டுகெதர். கோலை ரீச் பண்ணுறோமா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, இந்த டைம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொட்டீனை டிப்பிக்கலாக சேஞ்ச் பண்ணாமல் இந்த தடவை நம்ம மைண்ட் அண்ட் பாடியை லிசன் பண்ண போகிறோம். செல்ஃப் ப்ளேம் பண்ணாமல் நம்மளை நாமே என்கரேஜும் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம்.